பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்ச்சனா அவர்களை இன்னிசை காணுங்க இசை நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு நாங்கள் அர்ச்சனாவை வரவேற்கும் மூலமாக இது மாமியார் வீடு மாதிரி ரெகுலராக வருவேன். அன்பும் பாசத்தோடு வரும்பொழுது மழையும் கூட கொண்டு வரோம். மழை நல்லது தான், இது பூமிக்கு மழை தேவை. நடக்கிற நேரத்துக்கு மட்டும் மழை வர வேண்டாம். மறக்காம சாயங்காலம் எல்லாரும் வந்துருங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாப்பியான சரிகமா பாலரி சான்ஸ். வணக்கம் உறவுகளே, நாங்கள் பண்ணிக்கிற இடம் யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் நிற்கிறோம். இன்றைய தினம் சரிகமபா தொகுப்பாளினி அர்ச்சனா அவர்கள் இன்றைய தினம் வர இருக்கிறார். அந்த காணொலியை தான் இதில் பதிவேற்றப்படுறேன். தொடர்ந்து இணைந்திருங்க. இந்த காணொலி வாயிலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்கள் எல்லாம் தொடர்ச்சியாக வேணும்னு சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்ச்சனா அவர்களை வரவேற்கிறதுக்கு பொக்கேலெல்லாம் கொண்டு வந்திருக்கி நம்ம பாருங்கோ. இன்னிசை காணுங்க இசை நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு நாங்கள் அர்ச்சனாவை வரவேற்கும் மூலமாக வந்திருக்கிறோம். ஸோ இன்று எல்லோரையும் நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். இன்று மாலை 6 மணிக்கு அரியாலை சனசமூக நிலைய மைதானத்தில் இந்த நிகழ்வு இடம்பெறுகின்றது. எல்லோரும் உங்கள் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து எல்லோரும் அந்த சிறுவர்களுக்கு ஆதரவு தரும்படி எல்லோரும் அன்புடன் கேட்டுக்கிறோம். கொஞ்சம் வழி விடலாமா? அப்படியே வாங்க, அப்படியே வாங்க, அப்படியே வாங்க. எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்க? என்ன மாதிரி இப்போ நீங்கள் எத்தனை நேரம் வாரிங்க ஜாப் பண்ணீங்களா? இப்போ நான் இது மாமியார் வீடு மாதிரி ரெகுலராக வருவேன். இன்றைக்கு மழை வர மாதிரி கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏனென்றால் என்ன நடக்க போது என்ன சொல்கிறீங்க? அது என்ன பண்ணுறதுங்க, அவ்வளோ அன்பும் பாசத்தோடு வரும்பொழுது மழையும் கூட கொண்டு வரோம். மழை நல்லது தான், இது பூமிக்கு மழை தேவை. பட் இன்றைக்கி மழை வரக்கூடாதுன்னு நம்ம வேண்டிக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அந்த கான்சர்ட் நடக்கிற நேரத்துக்கு மட்டும் மழை வர வேண்டாம். அண்ட் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம் ஜூன் 26 நாங்கள் திரும்பி வருவோம் அப்படின்னு. 48 நாள் முடியறதுக்குள்ளே திரும்பி வருவோம்னு சத்தியம் பண்ணோம். வந்துட்டோம். அது யாழ்ப்பாண மக்கள் மீது இருக்கும் அன்பினால் மட்டும்தான் திரும்பி வந்திருக்கோம். சதீஷன் பேண்ட் வந்திருக்காங்க, எங்கள் குழந்தைங்க எல்லோரும் வந்திருக்காங்க, எல்லாருமே ரெடியாக இருக்கோம். ஸோ மறக்காமல் சாயங்காலம் எல்லோரும் வந்துருங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாப்பியான சரிகமா பாலரி சான்ஸ் சீசன் 4 உடைய குட்டீஸ் எல்லாம் பாட போகிறாங்க. வி ஹோப் தட் இட் ஆல் பி தேர். தேங்க்யூ. இப்போ இனிமேல் ஜாப்பாக உள்ள நிறைய திறமைசாலைகளுக்கு வாய்ப்பு கிடைக்குமா சரிகமாபால? கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் டவுட்டாக கேட்குறீங்க? இல்லை கேட்குறேன். சிலர் இப்போ அதாவது எப்படின்னா இப்போ நாங்கள் பார்த்த நியூஸில் கேட்டதை நீ யார் போட்ட நியூஸு? அவரை கேளுங்க, நாங்க சொன்னோமா சொல்லல. எங்க திறமை இருந்தாலும் தேடி கண்டுபிடித்து சரிகமபா மேடை கொண்டு வருது எங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கும். தொடர்ச்சியாக அற்புதமான டேலண்ட்ஸ் எங்க இருந்தாலும் உலகத்துல அவங்க எங்க இருந்தாலும் சரி, கண்டிப்பாக சரிகமபா மேடை அவங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். நிறைய திறமைசாலி கஷ்டப்பட்டாக இருக்கணும். அவைகளுக்கு இப்போ என்ன சொல்ல வாரீங்க இப்போ வாய்ப்பு அவைகளுக்கு இப்போ கிடைக்கிற குறைவா இருக்குது. இப்போ பொதுவாக பார்க்க போய்க்கல அப்படின்னா இப்போ அவளால் இப்போ முடியாமல் இருக்கும் தங்களால் திறமை காட்டுறதுக்கு. இப்போ அவைகளுக்கு எப்படியான விசேஷம் மூலம் கொண்டு வரலாம் உங்களை? நம்மளால ஒரு நிகழ்ச்சியில 25 பேர் தான் கொண்டு வர முடியும். அந்த 25 பேருக்கு எப்படியாவது ஒரு வாய்ப்பு அமைஞ்சிட்டே இருக்கும். அந்த வாய்ப்பு கொடுக்கறதுல நாங்கள் ரொம்ப உண்மையா இருக்கோம். அது 25 பேர் யார் அப்படின்றது மேலே உட்காந்துருக்கான், அவன் கால்குலேஷன் பண்ணி அனுப்பிச்சி வைப்பான். ஆனால் வர வேண்டியவங்க எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும் தான். நன்றி நன்றி நன்றி. அவங்கவுங்க உங்கள் மைக் எடுத்துக்கோங்க. இல்லை இது உங்களுது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ. மறக்காம நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க ப்ரோக்ராம். நிறைய எக்ஸைட்டடாக இருக்குது எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கு. உங்களோட குரலில் ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா? கண்டிப்பாக. நான் காதலி காதலனி வேறையெல்லாம் வெறும் வேஷம் என்பேன். காலம் யாவும் நீதானே, இந்த காலன் வந்தால் வெல்வேனே. இன்னும் ஒரு முறை இந்த கதை சொல்லவா?
சூப்பரா. எவ்வளோ வந்தீங்க? அம்மா கூட தான் சரி. பார்த்தீங்கன்னு சொன்ன எல்லாரும் வந்து செல்ஃபி எடுத்து கொண்டிருக்கீங்க பாருங்க. காது பூங்காந்தலே ஊட்டாத தாயின் கணக்கின்ற பால் போல் என் காதல் கிடக்கின்றதே. காயங்களாற்றும் தலை கோதி தேற்றும் காலங்கள் கை கூடுதே. தொடுவானமின்று நெடுவானமாகி தொடும் நேரம் தொலைவாகுதே. கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே என்னம்மா. நிழல் விழங்குவேன், நிழல் விழுந்த மணலையும் அடியில் தாங்குவேன். உடையென எடுத்து என்னை உறுத்து நூலாடை கொடி மலரிடையினை உறுத்தும் ரோஜா. உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் போக்கின்றன. ஓர் நாள் உனை காணாவிடில் எங்கே உணன்பென்று கேட்கின்றன. நீ வந்தால் மறுகணம் விடியும் என் வானமே. மழையில் நீ அணைகையில் எனக்கு காய்ச்சல் வரும். வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேர்வை வரும். உடல்கள் தான் ரெண்டு, உணர்வுகள் ஒன்று ரோஜா ரோஜா.